குடிக்கிறவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த குடியை வெறுத்தா போதும். லைக் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் பையனோ, உங்கள் பையன் உங்கள் ஹஸ்பண்ட் தான். இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்க அந்த ஆல்கஹாலிக் தான். அவனை மட்டும் தூக்கி வெளில போடுறதுக்கான ப்ராசஸ் தான் இது. அவனை வெளில தூக்கி போட்டுட்டோன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். நான் இப்போ சொன்னது எல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸியான விஷயந்தான். ஓகே, இதை நான் இங்கேருந்து இங்கே உட்காந்துட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். பட் அந்த ப்ராசஸ் தாண்டி வந்த எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, எத்தனை சென்டர்ஸ் சேர்த்துருப்பாங்க, எத்தனை சென்டர்ஸ்க்கு பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு சென்டர்லேயுமே ஐ ஹேவ் அ ஸ்மால் ஸ்டோரி அபவுட் திஸ். ஓகே, நான் ஒவ்வொரு சென்டர்லேருந்தும் போயிட்டு வரும்போதும் எனக்கு மறுபடியும் குடிக்கணுன்ற அந்த தாட் தான் இருக்குமே தவிர திருந்தணுன்ற தாட் இருக்கவே இருக்காது. பட் ஒவ்வொரு டைமுமே என் ஃபேமிலி அவன் மாறிடுவான் இல்லை மாறுறதுக்கு வழி இருக்குன்னா அகைன் அண்ட் அகைன் நான் குடிச்சிட்டு வெளில வந்ததுக்கப்புறமும் தே வில் புட் அகைன் இன்னொரு சென்டரில் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதுதான் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, லைஃப் இஸ் டூ குட். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ராகேஷாலஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் ஒருத்தர் குடிச்சிட்ருக்காரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக கோவப்படுவோம், திட்டுவோம், கத்துவோம், அசிங்கப்படுத்துவோம், ஒதுக்குவோம், பேச மாட்டோம், அவமானப்படுத்துவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரியாலிட்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை போட்டு வருத்திப்போம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது குடிச்சிட்ருக்காங்கன்னா நம்மளே கஷ்டப்படுத்திப்போம், பேச மாட்டோம், சரியாக அவங்களோட ஒரு கான்வர்சேஷனில் இருக்க மாட்டோம். அது ஏதோ ஒரு பெரிய கெட்ட பழக்கமாகவோ இல்லை அது ஒரு ரொம்ப அவமானமான ஒரு விஷயமாகவோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க அப்படி குடிச்சிட்ருக்காங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி இதிலேருந்து வெளில கொண்டு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம செல்ஃபாக என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், ஃபஸ்ட் பாயிண்ட், நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. அவர் குடிக்கிறாங்க இல்லை குடிக்கோ இல்லை போதைக்கோ அடிமையாக இருக்காங்கன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா முதல்ல பேனிக் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. முதல்ல கிளாரிட்டியோட ஒரு விஷயத்தை பற்றி யோசிங்க. ஸோ அதுதான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டு போகும். நீங்கள் கோவப்பட்டாவோ இல்லை பதட்டப்பட்டாவோ உங்களை தான் அது திரும்பி கஷ்டப்படுத்துமே தவிர கண்டிப்பாக அது சொல்யூஷனுக்கான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே கூட்டு போகாது. ஃபஸ்ட் பாயிண்ட், டோன்ட் கெட் பேனிக். ஓகே, செகண்ட் விஷயம் ரொம்ப சிம்பிள். ஓகே, உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. லைக் இப்போ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது குடிக்கிறாங்க, உங்கள் பையன் குடிக்கிறாங்க அப்படின்னா அது உங்கள் வளர்ப்புனால தான், நீங்கள் சரியாக வளர்க்கலன்னு அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எடுத்தவுடனே இந்த சொசைட்டி நம்மளை தான் சொல்லும். இல்லை, சொசைட்டி நம்மளை தான் ப்ளேம் பண்ணும். எடுத்த உடனே நீ சரியாக வளர்க்கலை, நீ உன் புருஷனை சரியாக பார்த்துக்கல, அதனால தான் அவர் அப்படி போயிட்டாருன்னு. சீரியஸ்லி அதுக்கு உண்மையான ரீசன் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க. உங்கள் வளர்ப்புலையோ உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயோ எந்த ஒரு காரணமும் கிடையாது அவர் குடிக்க அடிமையாகிறதுக்கு. தேர்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் அப்சர்விங். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அவர் எந்த டைமில் குடிக்கிறாருன்னு பாருங்கள். அவர் குடித்ததுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவரோட ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட், பேச ஆரம்பிங்க அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அவர் குடிச்சிருக்கும் போதோ கோவப்படும் போதோ கண்டிப்பாக தயவு செஞ்சு அவங்ககிட்ட இதை பற்றி குடியை பற்றியோ போதையை பற்றியோ பேசாதீங்க. அவர் எப்போ தெளிவாக இருக்காரோ, எப்போ சோபராக இருக்காரோ அந்த டைமில் அவர்கிட்ட பக்குவமாக எடுத்து பேச ட்ரை பண்ணுங்கள். லைக் நீ குடிக்கிறதுனாலையோ போதை பண்ணுறதுனாலையோ எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் நீ ஏன் போதையிலே இருக்க, நீ ஏன் குடிச்சிட்டு வர, நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி அவங்கள ப்ளேம் பண்ணாமல், அவங்கள கோவப்படுத்தாமல், யூ ஜஸ்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் மனசில் இருக்கிறத பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். இந்த ப்ராசஸில் ரொம்ப முக்கியம் ஃபேமிலிக்கு பொறுமை தான். எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு கெட் ரெக்கவர். நீங்கள் எவ்வளோ கோவப்பட்டாலும் திரும்ப அவங்கள ட்ரிகர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து பாயிண்ட், எஜுகேட் யுவர் செல்ஃப் அபவுட் அடிக்ஷன். எஸ், ஏன்னா இது பேட் ஹேபிட் கிடையாது. ஒரு குடிக்கோ போதைக்கோ அடிமையாகிறது அது ஒரு பேட் ஹேபிட் இல்லை. அது பிரெயின் டிசீஸ். ஓகேவா? அது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம். இட்ஸ் நாட் லைக்னா இது ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அது ஒரு மூளை சம்மந்தப்பட்ட நோயின்றதை, குடி ஒரு நோய்ங்கிறத நீங்களும் புரிஞ்சிக்கிறதுக்கான முக்கியத்துவம் அதிகம் இருக்குது இதில். செகண்ட் திங்ஸ், நிறைய வீடியோஸ் இன்றைக்கி யூடியூப் திறந்தால் நிறைய வீடியோஸ் இருக்குது அடிக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ட்ரை டு வாட்ச் தட். நம்மளோட சேனல்லையே
நிறைய வீடியோஸ் வந்து அடிக்ஷனை பற்றியும் நிறைய அடிக்ஷன் சென்டர்ஸில் எப்படி அதை ரெக்கவர் ஆக்குறாங்கன்றதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் see that, அதை பாருங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். 6th பாயிண்ட், கெட் ஹெல்ப். ஓகே, நீங்கள் இதை தனியாக ஃபேஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. நீங்கள் இதுக்காக டாக்டராக இருக்கணும் இல்லை கவுன்சிலராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் சர்ச் ஃபார் தெம். நீங்கள் ஒரு இதில் இருக்க ஸ்பெஷலிஸ்ட் யாராவது ஒருத்தரை நீங்கள் வந்து தேடலாம். இன்றைக்கி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு கவுன்சிலர், லைக் கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை, இவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ தே வில் கைட் யூ வாட் நெக்ஸ்ட். அவரை உங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவரையும் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7th பாயிண்ட், செட் பவுண்ட்ரிஸ் வித் லவ். அம்மாவாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க அந்த ஆல்கஹாலிக்கோ இல்லை ட்ரக் அடிக்ட்டுக்கோ நீங்கள் காட்டுற பாசத்தை கொஞ்சம் லிமிட் பண்ணுங்கள். லைக் நீ குடிக்கிறது நியாயப்படுத்தாதீங்க. அவர் குடிக்கிறது ஓகே தான், பரவாயில்ல, என் புருஷன் என் புள்ள, வேறு ஆப்ஷன் இல்லை, அவனாக மாறிடுவான், அவனாக திருந்திடுவான் அப்படின்ற பாயிண்ட்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. அதுக்கு பவுண்ட்ரி வைங்க. லைக் சே லவ் யூ, பட் குடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நீ போதை பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்றதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவர் எது பண்ணாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகாதீங்க. ஒரு சப்போர்ட் நெட்வொர்க்கை இன்வால்வ் பண்ணுங்கள். அதுதான் 8th பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதை தனியாகவே ஹேண்டில் பண்ண வேணாம். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையான ஒருத்தர், அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். இல்லை இதுக்குன்னு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி ஷேர் பண்ணி அவங்கக்கிட்டேன்னு சில இன்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு வாட் நெக்ஸ்ட்டுன்றதை யோசிங்க. 9th பாயிண்ட், ஆஸ் யூஷுவல் என்னோடய விஷ் எப்போவுமே இருக்கிறது தான், சர்ச் ஃபார் டி அடிக்ஷன் சென்டர்ஸ். எஸ், போதை மறுவாழ் மையங்களை தேட ஆரம்பிங்க. இவ்வளோ பேசியும் அவர் வந்து எதுக்குமே ஒத்து வரல, அவர் என்ன பேசினாலும் வந்து திரும்ப திரும்ப குடிச்சிட்டே இருக்கார், போதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் சர்ச் ஃபார் டி அடிக்ஷன் சென்டர்ஸ். நிறைய சென்டர்ஸ் இருக்குது. எனக்கு எப்போவுமே அடிக்கடி நிறைய கமெண்ட் செக்ஷனில் வருது, நல்ல டி அடிக்ஷன் சென்டர் சொல்லுங்கள், பெஸ்ட்டு டி அடிக்ஷன் சென்டரை சொல்லுங்கன்னு சொல்லி. பாயிண்ட் நான் எப்போவுமே ஒன்று தான் சொல்கிறேன், பெஸ்ட்டு டி அடிக்ஷன் சென்டர்னு ஒன்றுமே கிடையாது. வாட் யூ எக்ஸ்பெக்ட். பெஸ்ட்டு டி அடிக்ஷன் சென்டர்னால் என்ன? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் லேக்ஸ் மணி உங்கள்கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா, நிறைய நீங்கள் சும்மா கூகுளில் பெஸ்ட் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, சென்னைன்னு டைப் பண்ணிங்கனாலே அவ்வளோ சென்டர்ஸ் வரும். அந்த சென்டர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எனக்கு தெரிஞ்சு 45,000 ரூபாயிலேருந்து 2 லட்சம் 3 லட்சம் வரையும் போகுது ஃபீஸ். ஓகே, எனக்கு தெரியல, இது வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு அஃபோர்டபுளானா ரொம்ப கஷ்டம்தான். அது லக்ஸரியன் டூ. ஸோ அது அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்தது, ஃபேமிலி டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஃபேமிலி. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் ரொம்ப நார்மல் டி அடிக்ஷன் சென்டர், ரொம்ப நார்மல் பேசிக். எனக்கு வந்து டி அடிக்ஷன் சென்டரில் 2 விஷயம் இருக்கவே கூடாது. ஒன்று அடிக்கிறது, தொந்தரவு பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, லைக் ஆஃப் பீட்டிங் வேண்டாம். ஓகே, ரொம்ப அந்தளவு கஷ்டப்படுத்தாமல் இருக்க சென்டர்ஸாக ஐ வில் சஜஸ்ட். எனக்கு நிறைய கால்ஸ் வரும்போதோ, எனக்கு நிறைய சஜஷன் கேட்கும்போதோ ஐ வில் சஜஸ்ட் ஒரு 4 சென்டர்ஸ். ஓகே, ஒரு 4 சென்டர். ஏன் அந்த 4 சென்டர்னால், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். நான் இத்தனை வாட்டி ரிலாப்ஸ் ஆகும்போது, இத்தனை சென்டர்ஸ் போகும்போது, நான் இதுவரை ஒரு 6 சென்டரில் இருந்திருக்கேன்னா, அதில் இந்த 2 சென்டர் எனக்கு மோசமான சென்டர், அது பேர் சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதில் ஒரு சென்டர் இப்போ இல்லவே இல்லை, க்ளோஸ் பண்ணியே மூடியாச்சு. ஓகே, நான் மீதி இருக்க 4 சென்டர் எப்போவுமே சொல்லுவேன். அந்த 4 சென்டரில் ஆக்சுவலி ஒரு 3 சென்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி என்னோடய ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். அதில் ஆல்ரெடி ஒரு 3 சென்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஐ வில் சஜஸ்ட். நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து லிஸ்ட் ஆஃப் டி அடிக்ஷன் சென்டர்ஸ்னே நான் போடுறேன். பட் என்ன கேட்டால் யூ கேன் சர்ச் நியர் பை யூ. உங்கள் பக்கத்தில் இருக்க டி அடிக்ஷன் சென்டர்ஸை நீங்கள் தேடலாம். ஓகே, அதுக்கான ரிவ்யூஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. வி கேன் ட்ரை டேக் அ சப்போர்ட் ஆஃப் டி அடிக்ஷன் சென்டர். நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியலாக, லைக் எமோஷ்னலாக, மென்டலாக நீங்கள் வந்து இதை பிளான் பண்ணி வைங்க. இப்போ ஒருத்தர் டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்குறோம் அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் பாதிக்காத மாதிரியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ யூ ஜஸ்ட் பிளான் அண்ட் கால் அ டி அடிக்ஷன் சென்டர். அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. 10th பாயிண்ட் இஸ் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹோப்ஃபுல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறமும் அவங்க குடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து இப்படின்றதுக்குள்ளே எதுவுமே மாறாது. இட் டேக்ஸ் டைம். இட் டேக்ஸ் அவங்களோட மனநிலையை பொறுத்து தான் இது வந்து எவ்வளோ சென்டர்ஸ் தேவைப்படுது, இல்லை எத்தனை ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்றதே தெரியும். ஸோ ட்ரை ஃபார் தட். நீங்கள் பொறுமையாக அவங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஒருத்தரை வெறுத்து தூக்கி போடுறது இது ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இந்த வீடியோ பார்க்குறவங்களோ இல்லை நீங்களோ
ஓகே, இதை கேட்டுட்ருக்க நீங்களோ, வீடியோ பார்க்குறவங்களோ, யாருக்காக இருந்தாலும் ஒரு விஷயம் தோணும். அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், அவங்ககிட்ட நான் எப்படி இவ்வளோ பொறுமையாக எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறதுன்னு. பட் இஃப் யூ நீட் உங்கள் பையனோ உங்கள் ஹஸ்பண்டோ ரெக்கவரி ஆகி வெளில வரணுன்னா அவங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் அவங்க ரெக்கவரி ஆவாங்க. திட்டிடுறது, கோவப்படுத்திடுறது, தூக்கி போட்டுடுறது, இல்லை போனதுக்கப்புறம் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டி வைக்கிறது, இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, அது பெருசாகவே பெரிய எஃபர்ட் இல்லை. ஏன்னா அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவர் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்ற ஃபீல் இருக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப ஈஸி. பட் இது இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்குள்ளே பொறுமையாக எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு ரெக்கவரி கூப்பிட்டு வர ஒரு வழி இருக்குல்ல. ஸோ இதை பண்ணிவிட்டு அவர் ரெக்கவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் இல்லை, லைஃப் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்குற உங்களுக்கும் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி மாறி இருப்பாரான்னு சொல்லி லைஃப் வேறு அளவுக்கு கூட்டிகிட்டு போகும். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். எதுக்குமே பதட்டப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருந்து இதை ஒரு டஃப்பான ப்ராசஸ் தான். நான் இப்போ சொன்னது எல்லாமே சொல்கிறதுக்கு ஈஸியான விஷயந்தான். ஓகே, இதை நான் இங்கேருந்து இங்கே உட்காந்துட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். பட் அந்த ப்ராசஸ் தாண்டி வந்த எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, எத்தனை சென்டர்ஸ் சேர்த்துருப்பாங்க, எத்தனை சென்டர்ஸ்க்கு பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு சென்டர்லேயுமே ஐ ஹேவ் அ ஸ்மால் ஸ்டோரி அபவுட் திஸ். ஓகே, நான் ஒவ்வொரு சென்டர்லேருந்தும் போயிட்டு வரும்போதும் எனக்கு மறுபடியும் குடிக்கணுன்ற அந்த தாட் தான் இருக்குமே தவிர திருந்தணுன்ற தாட் இருக்கவே இருக்காது. பட் ஒவ்வொரு டைமுமே என் ஃபேமிலி அவன் மாறிடுவான் இல்லை மாறுறதுக்கு வழி இருக்குன்னா அகைன் அண்ட் அகைன் நான் குடிச்சிட்டு வெளில வந்ததுக்கப்புறமும் தே வில் புட் அகைன் இன்னொரு சென்டரில் தான் சேர்ப்பாங்க. ஸோ அதுதான் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு உங்கள்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, லைஃப் இஸ் டூ குட். அண்ட் குடிக்கிறவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அந்த குடியை வெறுத்தா போதும். லைக் உங்களோட லவ்வர், லைக் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் பையனோ, உங்கள் பையன் உங்கள் ஹஸ்பண்ட் தான். இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே உள்ளே இருக்க அந்த ஆல்கஹாலிக் தான். அவனை மட்டும் தூக்கி வெளில போடுறதுக்கான ப்ராசஸ் தான் இது. அவனை வெளில தூக்கி போட்டுட்டோன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அந்த ஆல்கஹாலிக்கு இன்னும் சூப்பர் லைஃப் அமையும். ஸோ ஹோப்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். டேக் கேர். பாய்.